விதிப்படியும் மாநில அரசிடம் பரிந்துரையின்படியும் அதற்கான முயற்சியை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய பக்தர்கள் அனைவரும் இன்னும் கோவிலுக்கு நிறைய தேவையான விஷயங்களை, வெள்ளிகளை உபயோகமாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புமணி ராமதாஸுக்கு பேச்சுவார்த்தைக்கு பாஜக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுது, சமரச பேச்சுவார்த்தை அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. தமிழகத்துல நீங்க தான் இருக்கீங்க மாநில தலைவரா, அப்படின்றப்ப அமித்ஷா மூலமா நீங்க எதுவும் என்ன எங்களை பொறுத்தவரையில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும், ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லப்படும். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்க யார் பின்னாலையும் இல்லை. கூட்டணிக்கு அடுத்த வரக்கூடிய கூட்டணியில அவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார்கள். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமே தவிர, யாருடைய பின்னணியில் இருந்து இயக்குவதாக ஒன்று இருந்து சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. நீங்க நடிகை சென்னையில சொல்லும் போது திமுக கூட்டணியில தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வரும். இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும் போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி போயிடும் கிடைக்கும். என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு சொல்றது? அப்படித்தான் இருக்கா இல்ல மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவரு விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கிருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன். அவரு நையாண்டியா சொன்னார். அது ஒரு கோரிக்கையா அவர் வைக்கல, அழைப்பா விடுக்கல. நான் அதிமுக பாஜக உறவு தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். இந்த கேள்வியை கேட்டு 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 சலித்து போய்விட்டது. நானும் இதற்கு பதில் சொல்லி சொல்லி சலித்து போய்விட்டது. உங்களுக்கு அவருக்கு தமிழ் தேசியம் பேசுறதை விட திமுகவை விமர்சிப்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் என்பதையே முற்றாக மடைமாற்றம் செய்து விட்டார். அவர் அரசை விமர்சிப்பது அவருடைய அரசியல்.